என் அம்மா எனக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காங்க, நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. நான் அவங்க பேச்சை மீறி எப்போவுமே நடந்துக்கிட்டதில்ல. அவங்க என்ன செஞ்சாலும் அது என் நல்லதுக்காக தான் நினைப்பேன். ஒரு விஷயம் பாத்தியா, அம்மா விஷயத்துல நாம 2 பேருமே ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருக்கோம். அது சரி, உனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு பிடிக்கிற விஷயங்களா? அது பெரிய லிஸ்டால இருக்கு. ஆனா அதை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீ தூங்கிடுவ. பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லு. ஓகே. எனக்கு ரேஸ் காருங்கன்னா பிடிக்கும், ரேஸ் பைக் பிடிக்கும், மியூசிக்னா பிடிக்கும், சினிமா பிடிக்கும், படங்கள் பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும். அடிப்பாவி, சொன்ன மாதிரி தூங்கிட்டாளா? அட ஆமா, தூங்கிருச்சு. அட பக்கி. நல்ல வேளை யாரும் பார்க்கல. அது இங்க ஒரே கொசுவா இருக்கா. கொசு உன்னை கடிச்சிருச்சுன்னா அந்த கொசு செத்துரும். அதுக்காக தான் போத்துறேன். என்ன கேள்வி கேட்டல? ஒரு மனுஷன் அங்க நின்று ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள தூங்குற. தூங்குறதுலயும் முந்திரி கொட்டையா இருக்கு. இந்த புடவை பாரு, பிடிக்கலையா? இத பாருங்கம்மா, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர் கூட எடுப்பா இருக்கும், டிசைனும் நல்லா இருக்கு. வேற ஏதாவது புடவை பிடிக்காது, ஆனா நான் உனக்காக வாங்கிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, அந்த புடவை எடுங்க. இந்த புடவையா? இந்தாங்க. ஹே, இந்த புடவை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குக்கா, டிசைன் கூட நல்லா இருக்கே. யாருக்கு? நம்ம அம்மாக்கு தான். அம்மாக்கு எடுத்துக்கலாம்க்கா, அவங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ணே, என்னங்கம்மா? நல்லா இல்லையா? இதையும் பேக் பண்ணிடுங்க. கொடுங்கம்மா. இந்தாங்க. அது இது நல்லா இருக்கா? வேண்டாம். ஆமா. சரிங்கம்மா. ஓகே. யார் இவங்க? இவங்க கிட்ட ஏன் நின்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் இவனுக்கு அம்மா. இன்னும் எந்த புடவை கொடுத்தா நல்லா சொல்றேன். அண்ணா, அந்த பாக்ஸ்ல இருக்கிற புடவையும் காமிங்க. இந்த காட்டுறமா. சரி, இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்தாங்கம்மா. ஹலோ மிஸ்டர் பாடிகார்ட், இந்த புடவை நல்லா இருக்கா? அது எதுக்கு என்கிட்ட கேக்குற? அம்மாவுக்கு. ஓ, நல்லா தான் இருக்கு. அண்ணே, இது செப்பரேட்டா பேக் பண்ணுங்க. கொடுங்கம்மா. என்னடா இது, கடுகடுன்னு எலியும் பூனையுமா இருந்தவங்க இப்ப சமாதானம் ஆயிட்டாங்களா? அடே மயில் வாகனம், புதுசா ஒருத்தன் அட்மிட் ஆக போறான்டா.
அவனும் இந்த கூட்டத்துல அடிமையா தான் வரப்போறான் போல இருக்கே. ஆனா இவன் அடிமையாகிற ஆள் இல்லையே. சிலம்பம் பின்னி எடுத்துருவானே. பாவம், இனிமே இவ பாடு கஷ்டம்தான். இது நல்லா இருக்கா? டார்லிங், இந்த புடவை உனக்கு நல்லா இல்ல. கலர் கூட கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. உன் நிறத்துக்கு இந்த புடவை கொஞ்சம் கூட மேட்ச் ஆகல. அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியல. காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஃபோன் பண்ணி கேட்கலான்னா கூட இவ பக்கத்துலேயே இருக்கா. என்ன பண்ணுறது? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்லையே, நீ ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். அவனை பற்றி தான் யோசிச்சுட்டே வரேன். நான் அவனுக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிட்டுமா? கார் எப்படி ஓரமா நிறுத்திட்டு பேசு. டிரைவிங்ல பேசுறது ரொம்ப தப்பு. பரவாயில்லையே, நீயும் கொஞ்சம் யோசிக்கிற. ஹலோ மிஸ்டர், என்ன? கார் ரன்னிங்ல தான் பேச வேண்டாம்னு சொன்னேன். நிக்கிற கார்ல பேச வேண்டாம்னு சொல்லல. காருக்குள்ள இருந்தே நீ பேசலாம். அதுவா? இல்ல, அவன் என் ஃப்ரெண்டு. பர்சனல் மேட்ரு. எல்லாரும் முன்னாடியே பேசினா ஃபீல் ஆயிடுவாப்ல, தனியா போய் பேசினா கூல் ஆயிடுவாப்ல. இப்போ என்ன பண்ணுவ?